திரும்ப திரும்ப இந்த கதையை இன்னும் நீண்டுக்கிட்டே கொண்டு போயிட்டுருக்காங்கங்க. இந்த கதைக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா கௌதம் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்ட நம்ம இலக்கியா எப்படியாவது போய் அந்த நாகுவை கண்டுபிடிச்சி நாகுக்கிட்டேருந்து கார்த்தியை காப்பாற்றி அது மூலயமா நீங்கள் நிரபராதின்னு நான் உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு தான் இலக்கியா சபதம் எடுத்தாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு குறி சொல்கிற பொம்பளையாட்டம் கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு ஸோ நம்ம இலக்கியா பயங்கரமாக அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. காந்தி நகர் 2வது போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே முதல் வீட்டில் குறி சொல்லிவிட்டு நாகு வீடு இங்கே தான் சொன்னாங்க, எங்கே இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது நம்ம நாகு வெளியே உட்காந்து ஸ்டைலாக பேப்பர் படிச்சுட்டு டீ குடிச்சிட்ருக்கான். அதை நம்ம இலக்கியா பார்த்துறாங்க. அப்பா, நாகு இங்கே தான் இருக்கான், இது ஒன்று போதும், நாகுவை எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணி அவனை நம்ம வழி கொண்டு வந்து அவங்ககிட்ட கார்த்தி நம்ம காப்பாற்றினோம் அப்படின்னு இலக்கியா தெளிவாக பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இலக்கியா அப்படியே ஒரு வீடாக குறி சொல்கிற மாதிரி குறி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம நாகு பொண்ணு வராங்க. ஸோ நாகு பொண்ணு வந்து அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. அப்படி ஒரு பால் வச்சு விளையாடும்போது அந்த பால் ரோட்டு பக்கம் ஓடுது. ஸோ நாகு அப்போ வீட்டுக்குள்ளே போயிடுறான். நாகு போனதை பார்த்துட்டு இலக்கியா அடுத்தது நாகு வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அந்த பாப்பா விளையாண்டுருக்கதை பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்து பால் ரோட்டுக்கு போனதும் ஒரு ஆட்டோ ஸ்பீடாக வருது. நம்ம இலக்கியா பயந்து போய் ஏய் பாப்பா இங்கே வாங்கிவான்னு சொல்லிட்டு இலக்கியா ஓடுறாங்க. சவுண்டு கிட்ட நாகு வெளியே வந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஆட்டோ வரவும் நம்ம இலக்கியா ஓடி அந்த பாலை பிடிச்சி நாகு பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. ஸோ ஆட்டோவும் வந்து கரெக்டாக நிப்பாட்டிடுது. நல்ல வேலை இலக்கியா மட்டும் போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்காம இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு ஆட்டோவில் போய் விழுந்திருப்பா. ஸோ அங்கே இருக்கலாம் ஓடி வந்து நல்ல காரியம் பண்ணாமா, நீ மட்டும் இந்த பொண்ணை பிடிக்காம இருந்தா உண்மையிலே இந்த பொண்ணுக்கு நேரம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லவே முடியலம்மா. இந்த ஏரியாவுக்கு நீ தான் குறி சொல்ல வந்திருக்க. குறி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணை காப்பாற்றி நீ பெரிய உதவி பண்ணிட்டம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம நாகு ஓடி வந்து அவங்க பொண்ணை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஸோ உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உனக்கு மட்டும் நான் ஆயிருந்துச்சுன்னா நான் அப்பா வாழ்றதுல அர்த்தமே இல்லாமல் போயிருக்கோம். அம்மா ரொம்ப நன்றிம்மா, நீ தான் தெய்வத்து ரூபத்தில் இப்படி குறி சொல்கிற பொண்ணாக வந்து என் பொண்ணோட வாழ்க்கையவே காப்பாற்றிட்ட, எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையே காப்பாற்றிட்டம்மா, நான் உனக்கு நன்றி கடன்பட்டிருக்கேம்மா. வாங்கம்மா, இவ்வளோ தூரம் வந்து என் பொண்ணு இதை காப்பாற்றிட்டு என் வீட்டில் வந்து ஒரு வாய் தண்ணி குடிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக அது என் மனசுக்கு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். வாங்கம்மா, என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாகு இலக்கியா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போய்ட்டு தண்ணி கொடுக்குறான். இலக்கியா தண்ணி குடிக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணுமா? நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன வேணும் செய்கிறதுக்கு கடமை பண்ணிட்டுருக்கேம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு இலக்கியாவை பார்த்து கேட்க இலக்கியா ஒன்று அப்படியா, நான் எது கேட்டால் நீ கொடுப்பியா எனக்கு அப்படின்னு கேட்க என்னம்மா எப்படி கேட்டீங்க, பார்க்கறதுக்கு சின்ன வீட்டில் இருக்கான், சாதாரணமாக இருக்கான், இவனால் என்ன பண்ணுன்னு கேட்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, என்கிட்ட காசு பணம் அளவு இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் இது என் பூர்வீக வீடு, அதனால் நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கம்மா, இல்லை வேறு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் செஞ்சு தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கம்மா அப்படின்னு நாகு கேட்க இலக்கியா உடனே நான் கேட்டுருவேன் நாகு, ஆனால் நீ கொடுக்காமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கொடுக்க சொல்லுங்கம்மான்னு சொல்லவும் அது வந்து வேற ஒன்றும் இல்லை, நீ கடத்திட்டு போய் வச்சிருக்கல கார்த்தி, எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு இலக்கியா சொல்லவும் நாகு ஷமஷாக்கா வரான். என்னம்மா சொல்கிறீங்க, கார்த்தியா, அது இப்போ உங்களுக்கு தெரியும்? இங்கே இப்போ நாகு, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீ கேட்ட என்ன வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், எனக்கு நீ கடத்திட்டு போய்ச்சிருக்க கார்த்தி தான் வேணும்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நீ தான் முடிவு பண்ணணும், சொல்லு, கார்த்தி என்கிட்ட ஒப்படைக்க மாட்டியா அப்படின்னு கேட்க இங்கே போகிறம்மா, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, இந்த உலகத்தில் நான் பெருசாக நினைக்கிறது என் பொண்ணு மட்டும்தான், அப்படியாப்பட்ட என் பொண்ணோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டு நான் மறுப்பு சொல்லுவேனா? கண்டிப்பாம்மா, கார்த்தியை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறான். இலக்கியவனே அப்படியா, உண்மையாலுமா? கண்டிப்பாம்மா, கார்த்தி இப்போ ரொம்ப ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கேன், நாளைக்கு நீங்கள் இதே இடத்துக்கு வாங்க, நான் உங்களை கண்டிப்பாக கார்த்தியை ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லவும் இலக்கியா சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஜானகி கிட்ட நடந்தது சொல்கிறாங்க. ஜானகி ஒன்று இலக்கியா, நீனா முட்டாளா, உனக்கு மண்டியில் எதுனா இருக்கா இல்லையா, ஏன் இலக்கியா அப்படி முட்டாள்தனமான விஷயம் பண்ணியிருக்க, ஏன் திட்டுறீங்க, என்னாச்சு? ஏன் இலக்கியா, அந்த நாகுவே பணத்துக்காக எதுவானும் பண்ணக்கூடிய ஒரு ரவுடி, அப்படி இருக்கும்போது அவன் தான் உங்ககிட்ட லூஸ் மாதிரி நாளைக்கு வாமா ஒப்படைக்கணும்னு சொன்னால் நீ உடனே மண்டே ஆட்டிட்டு வந்துடுவியா? அவன் உன்கிட்ட போய் சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா என்ன பண்ண முடியும்? ஏன் இலக்கியா, எல்லா விஷயத்துலையும் நீ தெளிவாக பிளான் பண்ணி பண்ணுவேன், ஆனால் இந்த விஷயத்தில் இப்படி கோட்டை விட்டுட்டியா இலக்கியா அப்படின்னு நம்ம ஜானகி இலக்கிய திட்ட இலக்கியா உடனே ஒரு மாதிரி ஆஹா இல்லைத்த, அவன் நம்பிக்கை தான் அதை பேசினான், கண்டிப்பாக நான் ஒப்படைக்கன்னு சொல்லியிருக்கான் அத்தை, அதனால் அவன் நம்மள்கிட்ட ஏமாற்ற மாட்டான்னு நினைக்கிறான் அத்தை. இல்லை இலக்கியா, அவன் ஒன்றும் ஒன்றை மாதிரி நல்லவனாக இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு கண்டிப்பாக செய்வான், ஆனால் அவனே ஒரு ரவுடி தானே, அவனே காசுக்காக வேலை செய்கிற கூலியால் தானே, அவன் எப்படி இலக்கியா பண்ணுவான்னு நினைக்கிற அப்படின்னு ஜானகி சொல்ல இலக்கியாவுக்கு பயம் வருது. ஐயோ, நாம் ஏமாந்துட்டோமோ, நாம் முட்டாள்தனம் பண்ணிட்டோமோ, கௌதம் இவ்வளோ தூரம் தன் உயிரை பணைய வச்சு அந்த மூக்குத்தி ராஜா கிட்டேருந்து உண்மையெல்லாம் கேட்டு வாங்கி நம்மள்கிட்ட சொன்னார், நாமளும் போயிட்டு லாஸ்ட்டில் அவனை விட்டுட்டு வந்துட்டோமே,
தப்பிக்க விட்டுட்டோமோ அப்படின்னு இலக்கியா பயந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம நாகு நேராக கார்த்திக் இடத்துக்கு போகிறோம். போயிட்டு டேய் நாளைக்கு இந்த கார்த்தி நம்ம இலக்கியா மரத்தில் ஒப்படைக்கணும். இலக்கியா மரத்துக்கு கார்த்தி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறான். அவங்க சொன்னபடி நம்ம செஞ்சே ஆகணும், புரியுதா? அதனால் நான் இப்போ போயிட்டு நாளைக்கு காலையில் வருவேன். நாளைக்கு காலையில் வரும்போது அந்த கார்த்தியை கொண்டு போய் இலக்கியாட்ட ஒப்படைச்சிடலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நாகு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு போகிறான். அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரம் பார்த்துங்கடா. அது வரைக்கும் யார் வந்தாலும் சரி கார்த்தியை யாரையும் பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு போகிறத நம்ம கார்த்தி காதில் வாங்கிறான். அப்போது நாளைக்கு இலக்கியாட்ட ஒப்படைக்க போகிறீங்களா? ஓ நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருது, அதனால் நாளைக்கு என்னை வச்சு என்ன பிளான் பண்ணுறான்னு தெரியலையே. ஒரு வந்து இலக்கியா நம்மளை கொல்ல போகிறாளோ? சே, இவெல்லாம் ஒரு மனுஷியா? இவளை போய் நம்ம அண்ணின்னு சொல்லி எந்தளவுக்கு நம்பணும், கடைசியில் நம்மளே கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டாலே அப்படின்னு கார்த்தி முட்டாள்தனமாக முடிவு பண்ணுறான். உடனே கார்த்தி நைட்டு எல்லாம் தூணுதுக்கப்புறமா பொறுமையாக கட்ட அவுத்துறான். அவுத்து அங்கே போதையில் கிடக்கிற அந்த நாகுடைய அடையாள்கள்லேருந்து ஒருத்தன் ஃபோன் எடுக்கிறான். கார்த்தி எடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நாம் ஒன்று எஸ்எஸ்கே அங்கிள் கால் பண்ணலாம், அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு லூஸு மாதிரி நம்ம கார்த்தி எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணவும் எஸ்எஸ்கே ஒன்று யார் நம்புறது, எங்கேயோ பார்த்த நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஹலோ சொல்லுங்கள் நான் எஸ்எஸ்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கிள் நான் கார்த்தி பேசுகிறேன். கார்த்தியா எங்கேருந்து பேசுகிற நீ அப்படின்னு கேட்க, ஐயோ அங்கிள் அது ஒரு பெரிய கதை, என்னை கடத்தி வந்துட்டாங்க. கௌதம் இலக்கியம் சொந்தானே கடத்தி வந்திருக்காங்க. நாளைக்கு இலக்கியா காலையில் என்ன இங்கே கொண்டு போக போகிறாலாம். அந்த நாகு இலக்கியா கிட்ட என்னை ஒப்படைக்க போதா அவனுடைய அடியாட்கிட்ட வந்து நான் சொன்னதை காதில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அங்கிள். நான் இப்போது அவங்கள்ட்ட வந்து கட்டெல்லாம் பிரித்து தப்பிச்சிட்டேன். எப்படியா எனக்கு வந்து என்னை காப்பாற்றிட்டு போங்க அங்கிள். இந்த ஃபோன் நம்பருக்கு லொக்கேஷன் நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். எப்படியா என்னை காப்பாற்றுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே ஒன்று கார்த்தி இங்கே பாரு, நீ பதட்டப்படாத, நீ இப்போ இருக்கிற இடத்துலையே அங்கேயே சேஃபாக ஒளிஞ்சிக்கோ, நான் உடனே வரேன், புரியுதா? நீ எனக்கு லொக்கேஷன் அனுப்பு, ஆனால் வேறு யார்ட்டையும் பேச வேணாம், புரியுதா அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறாரு. கார்த்தி ஒன்று சரி அங்கிள், அங்கிள் சீக்கிரமாக வந்துடுங்க அங்கிள், இவங்க மட்டும் என்ன பிடிச்சாங்கன்னா அப்புறம் என்னை என்ன பண்ணணும்னு தெரியாது அங்கிள், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அங்கிள் அப்படின்னு நம்ம கார்த்தி கத்துறான். உடனே எஸ்எஸ்கேவும் சரி வை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஃபோன் கட் பண்ணுறாரு. இந்த நாகு என்ன பண்ணுறான், அதுவும் நாளைக்கு இலக்கியத்தை ஒப்படைக்க போகிறதா நாகு வந்து சொன்னதா கார்த்தி சொல்கிறானே. இலக்கியத்தை ஒப்படைக்க போகிறான் நாகு இல்லையே. நாகு நம்மள்கிட்ட பேசினாலும் இலக்கியத்தை பேசுகிறேன் கௌதம்கிட்ட பேசுன்னு சொல்லி தான் பேசுவான். ஆனால் யார்கிட்ட அப்படி சொன்னான் ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் கார்த்தி வேறு கட்டெல்லாம் அவுத்துட்டு தப்பிக்க ரெடி ஆகிட்டான். ஃபோன்லாம் கிடச்சிருக்கு. அந்த கார்த்தி மட்டும் நம்மளை மாதிரி வேறு யாருக்காவது ஃபோன் சொன்னால் போலீஸ்க்கு ஃபோன்ஸா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயந்து பண்ண எஸ்எஸ்கே நாகுக்கு கால் பண்ணுறான். உடனே நாகு ஃபோனை பார்த்ததும் என்னது கரெக்டாக எஸ்எஸ்கே கால் பண்ணுறாரு, என்னவா இருக்கும், ஒருவேளை நாம் இலக்கியாட்ட கார்த்தி ஒப்படைக்க போகிற விஷயம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நாகு பயந்துட்டு ஃபோனுக்கு டேய் நாகு எங்கடா இருக்கேன்? சார் வீட்டுக்கு வந்துருக்கேன் சார் சாப்பிட்றதுக்கு. டேய் பைத்தியம், நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹீரிங் வருது, அது வரைக்கும் அந்த கார்த்தி பார்த்துன்னு சொன்னல. அவன் இப்போது கட்டெல்லாம் அவுத்துட்டு உன் ஆளுங்கள்ட்டேருந்து ஒரு ஃபோன் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்டா. எனக்கு பண்ண மாதிரி அவன் போலீஸ்க்கு கால் பண்ணுறான், என்னடா பண்ண முடியும்? அது இல்லாமல் நாளைக்கு நீ அந்த கார்த்தி இலக்கியத்தை ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லி பேசியிருக்க, அது அவன் காதில் வந்து இப்போது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் இலக்கியத்தை ஒப்படைக்க போகிற நாகு சொல்டா. இல்லை சார் அவன் ஏதோ தப்பாக பிடிச்சி பேச நினைக்கிறேன் சார். இங்கே பாரு நாகு, என்ன நடக்கும் எது நடக்கும் எனக்கு தெரியாது. நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹீரிங் வருது, அதனால் கார்த்தி உன் கஷ்டம் தான் இருக்கணும். அவன் எங்கேயும் தப்பிக்கக்கூடாது. நீங்கள் உடனே இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு கார்த்தி தப்பிக்காமல் அவனை பிடிச்சவங்களாம் கட்டி போடுவி. நான் அவனை அங்கேயே ஒளிஞ்சிக்க சொல்லியிருக்கேன், புரியுதா? சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஃபோன் வைக்கிறாரு. நாகு ஒன்று எல்லாம் கூடிய நேரத்தில் கார்த்தி மட்டும் தப்பிச்சிட்டானா நாம எப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாகு பதட்டத்தோட கார்த்தி தேடி அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த இடத்துல நாகு கார்த்தி திரும்ப பிடிச்சி கட்டி வச்சு அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இலக்கியாட்ட கார்த்தி ஒப்படைப்பாரா, இல்லை கார்த்தி அங்கேயும் தப்பிக்கிறவங்க பேரில் தப்பிச்சு லூஸ் மாதிரி திரும்ப போய் எஸ்எஸ்கேடியே மாட்டுவாரா, கௌதம் வெளியே வருவாரா மாட்டாரா? ஸோ பல விதமான திருப்பங்களை எதிர்பார்த்து காத்திருக்காங்க இலக்கியா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து நாளைக்கு பார்க்கலாம்.